அனைவருக்கும் வணக்கம். சொல்லும் விதத்தில் வெல்லலாம் என்ற தலைப்பில் படித்ததில் பிடித்ததான ஒரு கதையை பற்றி இப்பொழுது கூறுகிறேன். ஒரு மொத்த விற்பனை மீன் கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம். மீன் சாப்பிட வேண்டாம் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகு மீனவன் சாப்பிட வேண்டாமா என்று தோன்றுகிறது. அதற்காகவாவது நாம் மீன் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று மனதில் எழுந்தது. இது வார்த்தைகளில் இல்லை வெற்றி, அது வெளிவரும் விதத்தில்தான் அந்த வெற்றி இருக்கிறது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டோவில் டிரைவர் சீட்டின் முதுகில் எழுதப்பட்ட வாசகம்: உங்களின் வழிச்செலவு எங்களதின் வாழ்க்கை செலவு. உங்களின் வழிச்செலவு எங்களின் வாழ்க்கை செலவு. இந்த வாசகம் இறங்கிய பின் யாரையும் பேரம் பேச விடாது. மீட்டருக்கு மேல் போட்டு கொடுங்க சார் என்ற வார்த்தைக்கும் இந்த வாசகத்திற்கும் எத்தனை வேறுபாடு! அதனால்தான் சொல்கிறேன், சொல்லும் விதத்திலேயே மக்களை வெல்ல முடியும். அடுத்ததாக ஒரு டீ கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் டீயை விட மிகவும் சூடாக இருந்தது. 2 வடை எடுத்து 1 வடை என்பார், திருவோடு ஏந்தி தெருவோடு போவார். மாஸ்டர் டீ போடுகிற நேரத்தில் தட்டில் இருக்கும் வடையில் 2 எடுத்து திருட்டுத்தனமாக கபலீகரம் செய்துவிட்டு 1 வடை தான் என்று காசு கொடுப்பவர்களை கண்டிப்பதற்காக எழுதப்பட்ட வாசகம் இது. சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றாலும் வடை எடுக்கிற எல்லோருக்கும் இது தர்ம சங்கடத்தையே ஏற்படுத்தும். இதை படிக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் மன உணர்விற்கும் இனி வரும் இப்பொழுது நாம் பார்த்த வரிகளை படிக்கும்போது ஏற்படும் மன உணர்விற்கும் உள்ள வித்தியாசத்தினை கவனியுங்கள். ஒரு ஆட்டோவில் டிரைவர் சீட்டில் எழுதப்பட்ட வாசகம், அந்த மீன் சாப்பிடுபவர் பார்க்கும் அந்த போர்டில் எழுதப்பட்ட வாசகம், இவைகளை பார்க்கும்போது நம் வார்த்தைகளை எவ்வாறு பிரயோகப்படுத்த வேண்டும், அதனால் மக்களை நாம் எவ்வாறு மனம் கஷ்டப்படாமல் வெல்ல முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 3 வியாபாரங்களிலும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. ஆனாலும் சொல்லப்பட்ட விதம்தான் அதில் வித்தியாசம். சொல்ல வந்ததை அழகாக சொல்வது ஒரு கலை. நினைக்கும் விஷயங்களை எல்லாம் பேசாமல் அதை செம்மைப்படுத்தி பேசி பாருங்கள், வெற்றி நிச்சயம். எண்ணங்கள் அழகானால் வார்த்தைகள் அழகாகும், வார்த்தைகள் அழகானால் சிந்தனைகள் அழகாகும், சிந்தனைகள் அழகானால் வாழ்க்கையே அழகாகும். நன்றி, வணக்கம்.